திருவள்ளூர் மாணவர்களின் நலனுக்காக மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தர்மேந்திரா பிரதான் சொல்வது டுபாகூர் தனம் என திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் விமர்சித்துள்ளார். திருவள்ளூரில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாத்தி யோசி தேர்வில் எப்படி எளிதாக வெற்றி பெற முடியும் என்ற நிகழ்ச்சியில் மாணவர்கள் மத்தியில் ஆலோசனை வழங்கிய பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மாணவர்கள் கல்வி விஷயத்தில் மொழியை திணிப்பதில் ஒன்றிய அரசு குறியாக இருந்து வருவதாகவும், ஆனால் அது மாணவர்கள் வளர்ச்சிக்காக அவர்கள் செய்ய நினைக்கவில்லை என்றார். ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் பல வரலாறுகளை படித்துவிட்டு தமிழ்நாட்டுடன் பேசுவது நல்லது என அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பு சட்டத்தை தெரியாமல் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் பேசி வருவதாகவும், மாணவர் நலன் கருதி இருக்கக்கூடிய அரசாங்கம் தமிழகத்தை விட வேறும் எங்கும் இல்லை என்றும், அப்படி இல்லை என்றால் நான் எல்லாம் படித்து அமர்ந்திருக்க மாட்டோம் என்றார். ஒன்றிய அரசு தமிழகத்தில் இந்தியை கொண்டு வருவது காரணமே மக்களின் மூளையை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு தான் என்றும், தமிழகத்தில் இந்தி திணிப்பு முயற்சிப்பதால் பாஜகவுக்கு பெரும் பின்னாடி தான் ஏற்படக்கூடும் என அவர் கூறினார். சுயமரியாதையுடன் தன்னிச்சையாக யோசிக்கும் தமிழகத்திற்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்க மாட்டார்கள். அவையெல்லாம் விட்டு கொடுத்தால் தான் நிதியை விடுவிப்பார்கள். மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித் தொகையை தேவையில்லாத ஒன்றாக ஒன்றிய அரசு பார்க்கிறது. மைனாரிட்டி மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டு வந்த கல்வி உதவித்தொகை 3 ஆண்டுகளாக நிறுத்தியுள்ளனர். ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையும் சோதனை என செய்து பல சிக்கல்களை உருவாக்குகிறார்கள். சிபிஎஸ்இ பள்ளி அமைப்பதற்கு இனி மாநில அரசு அனுமதி தேவையில்லை என ஒன்றிய அரசு கூறியிருப்பது அவர்கள் பின்னால் மக்கள் கிடையாது, காட்டில் இருக்கும் கட்டமைப்பு, அதனால் அவர்கள் என்ன வேணாலும் செய்வார்கள் என்றார். மக்கள் தேர்ந்தெடுக்கும் மாநில அரசாங்கத்தை மக்கள் விரோதமான செயல்களில் அவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள் அவர்களை வெறுத்து ஒதுக்குவார்கள். கலவரம் செய்பவர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து டெல்லியில் அமைச்சராக்கி கபில் மிஸ்ரா பதவி கொடுப்பது பாஜகவுக்கு நிகரே பாஜக தான். தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கு நெருக்கடி ஏற்பட்டு இருப்பதாக கூறப்படும் விவகாரம் சித்தரிக்கப்படுகிறது. கட்சிக்குள் எந்தவித பிரச்சனையும் இல்லை. செல்வ பெருந்தகை தலைமையில் நல்ல கட்டமைப்பு உருவாக்கும் நிலைமை நடந்து வருவதாகவும் அவர் கூறினார். ரயில்களில் முன்பதிவில்லாத பெட்டிகளை ஒன்றிய அரசு குறைப்பதாக அறிவிப்பு செய்திருப்பது பணக்காரர்களுக்கான அரசாக அது இருந்து வருவதாகவும், இன்னும் போற காலத்தில் முன்பதிவில்லாத பெட்டிகளை முழுமையாக குறித்து பணக்காரர்கள் செல்லக்கூடிய முன்பதிவு செய்யக்கூடிய பெட்டிகளாக மாற்றி விடுவார்கள் என்றார். மணிப்பூரில் அமைதி நிலவ வேண்டும் என்பது பாஜகவின் எண்ணம் கிடையாது. எல்லா இடங்களிலும் கலவரம் நிலவ வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். தேசிய பேரிடர் நிதியை கூட தமிழகத்திற்கு கொடுக்காமல் ஒன்றிய அரசு காழ்ப்புணர்ச்சியாக செய்து வருவதாகவும், தமிழகத்தில் மோடியின் பாஜகவின் சித்தாந்த தோல்வியின் வெறுப்பினால் தமிழகத்திற்கு எந்தவித நிதியும் அளிக்காமல் ஒன்றிய அரசு காழ்ப்புணர்ச்சி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு இது புதிதல்ல. அதை எப்படி டீல் பண்ண வேண்டும் என்று தமிழகத்திற்கு தெரியும் என்றார். திருவள்ளுவர் செய்தியாளர் எம். ராஜேஷ் பாபு. என்னன்னா, மாணவர்களுக்கு வந்து ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணணும். அது அவங்க இன்னையோட அட்வைஸ் கொடுக்கறதோட விட்டுறாம அவங்களை வந்து கடைசி வரைக்கும் ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணணும். அதுக்கான ஒரு சென்டர் உருவாக்கணும்ன்றது என்னுடைய ஒரு எண்ணம். அதை நான் வந்து கலெக்டர்கிட்டையும் பேசியிருக்கேன். நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் அது வந்து ஒரு கோரிக்கையா கொடுக்க போறேன். எல்லா மாவட்டங்களிலும், நம்ம மாவட்டம் எல்லா மாவட்டங்களிலும் மாணவர்களும் இளைஞர்களுக்கும் ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் சென்டர் வேணும். இல்லைன்னா அவங்க வந்து ரொம்ப கைடன்ஸ் இல்லாம ரொம்ப வாழ்க்கையில சில துவளல்கள் அவங்க சந்திக்கிறாங்க. அது இல்லாம ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணணும். அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பா எடுக்கும், சிஸ்டமிக்கா எடுக்கும். இல்ல கண்டிப்பாக செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் தானே நீங்க செஞ்சது. கண்டிப்பா நம்ம வந்து இன்னும் கூட நிறைய இது அடுத்த ப்ரோக்ராம் இதே மாத்தி யோசி என்ற தலைப்பில் இளைஞர்களுக்காக அவர்களுக்காக ஒன்று செய்ய போறோம். அதே மாத்தி யோசி என்ற ஒரு தலைப்பில் பெண்களில் சுயேட்சையாக வியாபாரம் செய்ய வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.